நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பயப்படாதேங்கிற உறுதிமொழியை குறித்து தேவன் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதி புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 57. Lamentations chapter 3 verse 57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். இந்த வசனத்திற்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பயமானது நமக்கு எதனால வருது? ஒரு காரியம் நம்முடைய கையை மீறி போகும்போது, அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத போது, அது மனிதர்களால் இருக்கலாம், இல்லை நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் இருக்கலாம், இதில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற இயலாமைக்குள்ளார போகும்போது, அப்படியான இயலாமையிலேயே தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ பய உணர்வு வரும்போது நாம தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல கூட எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை அறிவித்தது நிமித்தம் அவர் காவற் கிடங்களை போடப்படுறாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையில அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல தேவன் அவருக்கு பயப்படாதேங்கிற உறுதியை கொடுக்கிறாரு. இந்தபடி நாம எப்பெல்லாம் நம்முடைய இயலாமையில செயல்படுறோமோ அந்த நேரங்கள்ல தேவன் தாமே நமக்கு பயப்பட வேணாங்கிற உறுதியை கொடுப்பாரு. அதனால்தான் தாவீது ராஜா அழகாக சங்கீதம் 56வது அதிகாரம் 3வது வசனத்துல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நமக்கு பயம் வரும் நேரத்துல நாம உண்மையாகவே தேவனை நோக்கி பார்ப்போம். ஏன்னா நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு தேவனால் அன்றி வேற யாராலையும் நமக்கு சகாயம் செய்ய முடியாது. அப்போ காட் இஸ் இன் கண்ட்ரோல்ங்கிறத நாம புரிந்து கொள்கிற விதமா இருப்போம். அப்படி உண்மையாய் நாம தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமா இருந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை சொல்வாரு. அதுவும் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாருன்னு சொல்லி சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனமும் சொல்லுது இல்லையா? இந்தபடியாக பய உணர்வு நம்மை தேவனை நோக்கி உண்மையாகவே பார்க்க செய்து, அப்படியான நேரங்கள்ல கர்த்தர் தாமே சர்வ வல்லமையுள்ளவராக சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாங்கிறத நாமும் புரிந்து கொள்கிறோம். அந்தபடியான நேரத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறாரு. இந்தபடியா பயப்படுகிற வேலையில வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. அதுல நாம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனான ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருவதை கேள்விப்பட்டு அவர் பயந்து போறாரு. ஏசா யாக்கோபு மேல கடும் கோபமா இருக்கிறாரு. எப்படியாவது அவரை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படியான சூழ்நிலையில யாக்கோபு பயந்து போறாரு. அது மாத்திரம் இல்லாம ஏசா யாக்கோபை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்கும் போது யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய உடைமைகளுக்குமே பாதிப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு அவருக்கு மிகுந்த பயம் உண்டாகுது. அப்படியாக அவருக்கு பயம் உண்டாகிறத ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல பார்க்க முடியுது இல்லையா? அந்த அதிகாரத்துடைய 7வது வசனத்துல அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. இப்படி எதுக்கு அவர் 2 பகுதியாக பிரிக்கிறாரு? ஏசா ஒன்ன தாக்குனாலும் இன்னொன்னாவது மிஞ்சுமோங்கிற பயத்துலதான். மேலும் அதே அதிகாரம் 11வது வசனத்துல அவர் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறத பார்க்க முடியும். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். இப்படியாக தன்னுடைய பயத்தை தேவனை நோக்கி முறையிட்டு சொல்றாரு. அந்த ஜெபத்தை உண்மையாவே எடுக்கிறாரு. அந்த பகுதியில் தானே தேவன் அவருக்கு இடைப்பட்டு தேவனையும் மனுஷனையும் போராடி மேற்கொண்டாயன்னு சொல்லி அவருக்கு யாக்கோபுங்கிற பேரை மாத்தி இஸ்ரவேல்னு அழைக்கிறாரு. அந்த இடத்துக்கு பெனியேல்ங்கிற பேரும் வைக்கப்படுது. இப்படியாக தன்னால எதுவும் இயலாதுங்கிறத அறிந்து கொண்டு பயந்திருந்த வேலையில தேவனை நோக்கி யாக்கோபு கூப்பிட்ட போது அவர் அந்த இக்கட்டுல இருந்து யாக்கோபை விளக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? ஏசாவும் அவரோடு கூட சமாதானமாக திரும்பி போகும்படி செய்தார் இல்லையா? இப்படி தேவன் தாமே நாம பயப்படுகிற சூழ்நிலையில தான் சர்வ வல்லமையுள்ளவராக சகலத்தின் மேல அதிகாரம் உடையவராக இருக்கிறாருங்கிறத காண்பிக்கிறாரு. அவருடைய வல்லமைய நாம தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அப்படி பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது நாம தேவனிடத்திலிருந்து பயப்படாதேங்கிற உறுதியை பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபங்களை எடுக்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடி தேவ சமூகத்துல நாம உண்மையாக நோக்கி பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு. இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு.
நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்முடைய கைமீறி போகிற அநேக சூழ்நிலைகள் இருக்கு. சில நேரங்களில் சில மனிதர்களால சில பயமுறுத்துகிற காரியங்களும் நேரிடுது. இப்படியான வேலைகள்ல நாம தேவனை நோக்கி உண்மையாகவே கூப்பிடும்போது அவர் நமக்கு பயப்படாதேங்கிற உறுதியை கொடுப்பாரு. இதை அறிந்து கொண்டு நாம பயப்படும் நாள்ல அவரை நோக்கி பார்த்து பயப்படாதே என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தின் மேலும் அதிகாரமுடையவர், எங்களுடைய இயலாமையில செயல்படுகிறவராக இருக்கிறீங்க. அப்படியாக நாங்க பயப்படுகிற வேலைகள்ல தேவரீர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு நாங்க பயப்படும் நாள்ல உண்மையே நோக்கி கூப்பிடணும் தகப்பனே. அப்படி கூப்பிடும்போது தேவரீர் தாமே எங்களை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்து கொள்வீங்கிறத நாங்க உறுதியாய் நம்புகிறோம் ராஜா. அப்படி எல்லாவற்றையும் நீங்க உங்க அதிகாரத்திற்கு கீழே வச்சிருக்கீங்கிறத அறிந்து கொண்டு உமக்கு பயந்து நடக்கிற உண்மையான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.